திருப்பதி வெங்கடேசா, ஏழுமலையானே, உன்னுடைய அருளால இன்னைக்கு நல்ல வரும்படிப்பா. நம்ம ஒப்பந்தப்படி உனக்கு சேர வேண்டிய பங்க உன்னுடைய உண்டியிலேயே போடுறேன். ஆபத் பாந்தவா, என்னையும் என்ன சேர்ந்தவங்களையும் நல்லா வச்சிருக்கணும்பா. அண்ணே, எப்ப வந்தீங்க? நான் இந்த பூமிக்கு வந்து 48 வருஷம் 3 மாசம் 3 நாள் 3 மணி நேரம் 3 நிமிஷம் ஆச்சுமா. நான் உங்க வயசு கேட்கல, சீக்கிரமா வீட்டுக்கு வந்துட்டீங்களேன்னு கேட்டேன். அதுவா, பரமாத்மா நமக்கு அளக்க வேண்டிய படிய இன்னைக்கு சீக்கிரமா அளந்துட்டாரு. நானும் சீக்கிரமா வந்துட்டேன். தங்கச்சி கண்ணு, 100 ரூபாய் இருக்கு, வீட்டு செலவு வச்சுக்கோ. இன்னைக்கு ராத்திரி உங்களுக்கு என்ன டிஃபன் செய்யணும்? என்ன டிபன்? இன்னைக்கு சனிக்கிழமை சக்கரை பொங்கல், வடை, பாயாசம். சக்கரை பொங்கலை நல்லா கிண்டி இறக்கி வச்சுட்டு எக்ஸ்ட்ரா ஒரு கிண்ணம் நெய், அத அப்படியே கவுத்துரு. தள தள தளன்னு மிதந்துகிட்டே இருக்கணும். நான் வந்த உடனே கையில ஒரு கரண்டி அள்ளி வை. பத்திக்கிச்சோ விட்டுக்குச்சோ விட்டுக்குச்சோ பத்திக்கிச்சோன்னுட்டு அப்படியே லாபாக்குன்னு வாயில போட்டுக்கிறேன். செலவை பயந்து பயந்து பண்ணாத, தாராளமா பண்ண. அவன் இருக்கல்ல, யாரு? அவன்தாமா குசேலன குபேரனாக்குனானே கண்ணன், நம்ம குலதெய்வம் வெங்கடாஜலபதி. ஏதோ புது கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போனே, என்னாச்சு? ஆமா, பெரிய கம்பெனி, பொல்லாத இன்டர்வியூ. தங்கச்சி, ஏன் இப்படி சலிச்சுக்கலாம்? அவன் இன்டர்வியூல எக்கச்சக்கமா கேள்வி எல்லாம் கேட்டிருப்பாங்க. அண்ணன் பதில் சொல்ல முடியாம திரு திருன்னு முழிச்சிருக்கோம், அதான் சலிப்பு. அம்மா தாயே, வாய மூடி நீ கொஞ்ச நேரம் சும்மா இருக்கிறியா? நானே வயிற்றுல வந்திருக்கேன். அண்ணே, தம்பி, இன்டர்வியூல வேலைக்கு சம்பந்தம் இல்லாத கேள்விங்க எல்லாம் கேக்குறாங்க. ஏண்டா நான் என்னமோ கேள்வி கேட்ட மாதிரி எம்எல்ஏ எழுந்திரு நீ? சுபா, அப்படி என்ன கேள்வி கேட்டானுவா? பல முட்டாள்தனமான கேள்விங்க எல்லாம் கேட்டுட்டு கடைசியா ஆரஞ்சு பழத்துக்கு ஏன் இந்த பேர் வந்தன்னு கேட்டான். நீ என்ன பதில் சொன்ன? நியாயமா தான் பதில் சொன்னேன். இது ஆரஞ்சு கலர்ல இருக்கிறதுனால இதுக்கு ஆரஞ்சு பழம் பேர் வந்தன்னு சொன்னேன். அதுக்கு அவன் என்ன பதில் சொன்னா? இந்த பழத்தை கையில கொடுத்துட்டு நல்லா யோசனை பண்ணி அடுத்த வருஷம் வந்து சரியான பதில் சொல்லுன்னு சொல்லி கிண்டல் பண்ணி அனுப்பிச்சிட்டான். ஒரு வருஷத்துக்கு இதே பழத்தை கையில வச்சிருக்க போறியா? தாளொன்ற அழுவாதே. தங்கச்சி, ஏமா சிரிக்கிற? எதிர்காலத்துல நம்ம சின்ன அண்ணன் எப்படி பழைக்க போறான்னா? நீங்களே அந்த இடத்துல இருந்தா என்ன பதில் சொல்லிருப்பீங்க? இப்ப நீதான் ஆபீசர்மா, நான் வேலைக்கு வந்தவன். நீ கேள்வி கேளு, நான் பதில் சொல்றேன். சேர் இருக்கா? சேரு இருக்கு, போட்டுக்கோ. தம்பி, ஆனா அண்டமா, இப்ப நான் ஆபீசர், எப்படி வேணாலும் கூப்பிடலாம். கூப்பிடலாம், எப்படி வேணா கூப்பிடலாம். கேள்வி ப்ளீஸ். ஆரஞ்சு பழத்துக்கு ஏன் இந்த பேர் வந்தது? சார், இந்த பழத்தை காது கிட்ட கொண்டு போய் அப்படி ஆட்டினா கொட 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 கொடன்னு சவுண்ட் வரும் சார். அதுக்குதான் இங்கிலீஷ்ல இதுக்கு லூஸ் ஜாக்கெட்னு பேரு சார். இந்த 2 கட்டவரல் இல்ல சார், கட்டவரல், இத மையமா வச்சு இந்த பழத்தை இப்படி பொளக்கணும் சார். பொளந்ததுக்கு அப்புறம் இந்த பக்கம் 6 சொலை, இந்த பக்கம் 5 சொலை. 6 5 ஆரஞ்சு சார், 6 5 ஆரஞ்சு சார். அதனாலதான் இதுக்கு பேர் ஆரஞ்சு சார். How is my talent, sir? Very good. You are appointed. தம்பி, என்ன தம்பி இதெல்லாம்? சொன்ன கேளுங்க தம்பி. ஐயோ தம்பி, நல்லா இருக்கடா. இதுல முதலாளி யாரு தொழிலாளி யாருன்னு எனக்கே புரியல. அப்படி ஒரு வித்தியாசம் இருக்க கூடாதுன்னு நான் விரும்புறேன். அப்படிங்களா? அப்போ நம்ம மாணிக்கச்சார என்னுடைய பாத்ரூம்ல போய் ஜாலியா குளிக்க சொல்லுங்க. ஐயா, அதெல்லாம் வேண்டாங்க முதலாளி, நமக்கு இந்த பாத்ரூம் எல்லாம் ஒத்து வராதுங்க. அடைச்சு பரதேசி பயல, எட்டி நிக்கிற பயங்களா கிட்ட வர பாக்குறீங்களா? ஒட்ட நறுக்கிடுவேன், ஜாக்கிரதை. எதுக்காக இவர் திட்டுறீங்க? இப்போ எல்லாத்துக்கும் காரணம் நீதாண்டா. சகல வசதியோட உனக்கு பாத்ரூம் இருக்கும் போது இந்த வேலைக்கார பயலோட சேர்ந்து குளிக்கிறியே, இது உனக்கே நல்லா இருக்கா? சுரக்கிற நீரை இறைச்சி குளிச்சா அதுல கிடைக்கிற சுகமே வேற. அது உங்களுக்கு தெரியாதே. பிரகலாத மாதிரி நீ எனக்கு வந்து பிறந்திருக்கிறியே. இப்போவாது நீங்க இரண்யன்னு ஒத்துக்கிட்டீங்களே. சார், உங்களை பார்க்க நரசிம்மா வந்திருக்கார் சார். எதுக்கு? அப்பா வயித்த கிழிக்கிறதுக்கா? டேய், வர வர உனக்கு வாய்க்கொழுப்பு ஜாஸ்தியா போச்சு, வந்து பேசிக்கிறேன். ஏன்டா இன்னும் நின்று இருக்கிற? போடா. செக்ரட்டரி, குட் மார்னிங் மேடம். என் ஃப்ரெண்ட் பர்த்டேக்கு கேக் ஆர்டர் பண்ண சொன்னேனே, சொல்லிட்டியா? நேத்தே சொல்லிட்டேன் மேடம். ஓகே, டிரைவர் கிட்ட சொல்லி காரை போர்ட்டிகோல கொண்டு வந்து நிறுத்து. மேடம்.
ஹலோ மாலா, எல்லாம் ரெடியா? இது 5 மினிட்ஸ்ல வந்துடுறேன். அம்மா, வண்டிக்கு பெட்ரோல் போடணுமா? யோ, நேத்து தானே 25 லிட்டர் பெட்ரோல் போட்டேன். அதுக்குள்ளே தீர்ந்து போச்சு. என்ன சார் நீங்க கூட புரியாம கேட்டுக்கிட்டு? நேத்து ராதா அம்மா அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட மகாபலிபுரம் பிக்னிக் போயிருந்தாங்க. வரும்போது ஒவ்வொருத்தரையும் அவங்க வீட்டுல இறக்கி விட சொன்னாங்க. ஒருத்தர் வண்ணாரப்பேட்டை, ஒருத்தர் மீசாப்பேட்டை, ஒருத்தர் தண்டையார்பேட்டை, ஒருத்தர் ராயப்பேட்டை, ஒருத்தர் கண்ணம்மாப்பேட்டை, ஒருத்தர் கிருஷ்ணாம்பேட்டை. இப்படி பேட்டைக்கு பேட்டி சுத்தனா பெட்ரோல் அப்படியேவா இருக்கும்? யோ, பெட்ரோலை திருடி வித்துட்டு அதுக்கு காரணம் வேற சொல்றியா? மா, திருடன்னு மட்டும் சொன்னீங்க, அப்புறம் என் வாயில் யூ, வர வர உன் அதிகாரம் அளவுக்கு மீறி போயிட்டு இருக்கு. இட்ஸ் none of your business. வேலைக்காரங்களை கொத்தடிமையா நினைச்சிட்டியா? Look, நீ என் விஷயத்துல அடிக்கடி தலையிடுற, அது அவள சரியில்லை. ஒன்ன குற்றம் சொல்லி தப்பு இல்லடி. எல்லாம் அப்பா கொடுக்கிற செல்லம் தான் இந்த அளவுக்கு திமிரா பேச வைக்குது. ராஜா, காலையிலே இவகிட்ட தகராறு பண்ண ஆரம்பிச்சிட்டியா? சொந்த தங்கச்சியாச்சேன்னு கொஞ்சமாவது பாசம் இருக்கா? பாசம் இருக்கிறதுனால தான் உரிமையோட கண்டிக்கிறேன். என் மக எது சொன்னாலும் அது கரெக்டா தான் இருக்கும். அப்படின்னா பெட்ரோலை நான் திருண்டதாவ முடிவு பண்ணிட்டீங்களா? அதுல என்னடா சந்தேகம்? திருட்டு ராஸ்கல். முதலாளி, நீங்களே அப்படி ஒரு முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் இனிமேல் இங்க வேலை பார்த்ததுல அர்த்தமே இல்லை. இந்தாங்க சார். பாலு, நீ ஒரு தன்மானம் உள்ளவன் நிரூபிச்சிட்ட. I am proud of you. என்ன முத்து, இன்னைக்கு என்ன சாப்பாடு? பெருசா ஒண்ணு இல்ல தம்பி, பழைய சாதமும் ராத்திரி வச்ச மீன் குழம்பு கொண்டு வந்திருக்கேன். அடடடடட, பழைய சாதத்துல மீன் குழம்பு போட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? 5 ஸ்டார் ஹோட்டல்ல கூட இது கிடைக்காது. நீ என்ன பண்ற? இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு ஹோட்டல்ல போய் சாப்பிடுற. இன்னைக்கு ஒரு நாள் இந்த சாதமும் குழம்பு எனக்கு கொடு. என்ன தம்பி, இத போய் நீங்க சாப்பிடலன்னு சொல்றீங்களே? சொத்து சோகம் இருந்து என்ன பிரயோஜனம்? இந்த மாதிரி சத்துணவு கிடைக்குமா? இந்த பணம் வேண்டாம் தம்பி, நீங்க திருப்தியா சாப்பிடுங்க. சரி, அப்ப நான் சொல்ற மாதிரி செய். பழைய சாதம் எடுத்து உருண்டை வச்சு என் கையில போடு. கையில வை. நடுவுல ஒரு குழி போடு. குழம்பு குழம்பு ஊத்து. ஒரு மீன் தொண்டை அப்படியே வை. ஏண்டா ராஜா, இந்த வேலைக்காரன் கொண்டு வந்த ஊசி போன சாப்பாடை சாப்பிடுறதுக்கு உனக்கு என்னடா தலையெடுத்து? நான் உனக்கு என்ன குறை வச்சேன்? என்ன கேவலப்படுத்துறதுக்காக இப்படி எல்லாம் பண்றியா? ஐயா, தம்பி ஆசைப்பட்டு கேட்டுச்சு. ஆசைப்பட்ட நீ கொடுத்துருதா? வாய முடுற. டே ராஜா, நம்ம வீட்டுல மிச்சம் மீதி ஆகிற இச்சை தீங்குற இவங்கிட்ட போய் நீ வாங்கி சாப்பிடுறிய, எங்க உறவு என்ன ஆகுறது? அப்பா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு காலத்துல இந்த மாதிரி சாப்பாட்டை நாம எத்தனை வேளை சாப்பிட்டுருப்போம். அப்ப வெக்கப்பட்டமா? இப்ப உங்களுக்கு இந்த வசதி வந்த உடனே இதெல்லாம் வெக்கமா இருக்கு. நம்ம பழைய வாழ்க்கையை கொஞ்சம் திரும்பி பாருங்க. நீ தங்க கட்டியா மாறுவேன்னு நினைச்சேன். நீ இன்னும் அந்த பழைய மண்சட்டியாகவே இருக்கிற. உன்னை திருத்தவே முடியாது. நீங்க கொஞ்சம் திருந்த ட்ரை பண்ணுங்களேன். முத்துவா சாப்பிடும். சார் 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 சார், கொஞ்சம் இருங்க. இந்த கிருஷ்ணன் வீடு எங்க இருக்கு? கிருஷ்ணன் கிருஷ்ணாயில் கடை இங்கே பா, பஜாருக்கு போ. ஓ, செவிடா. என் பேரு கந்தசாமி. இந்த கிருஷ்ணன் கிருஷ்ணன் வீடு வீடு எங்க இருக்கு? புரியாத பிள்ளை பாணி. கிருஷ்ணன் கோயில் உடுப்பில் எல்லாம் இருக்கு. இந்த தியேட்டர்ல எல்லாம் பிளாக்ல டிக்கெட் விக்கிறாரே கிருஷ்ணன், அவர் வீடு எங்க இருக்கு தெரியுமா? அடடே, என்எஸ் கிருஷ்ணா ரோடு கேக்குறியா? அது கோடம்பாக்கத்துல எல்லாம் இருக்கு. நான் அதை கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீ பாட்டு பதில் சொல்லிட்டு இருந்தா. இது பார், பாவம் சார், அவருக்கு காது கேட்காதுங்க. நீங்க ஒண்ணு கேட்டா அவர் ஒரு பதில் சொல்லுவார். ஆமா, நீங்க யார பாக்கணும்? கிருஷ்ணன் ஒருத்தர் இருக்காரு. யாரு? இந்த சினிமா தியேட்டர்ல பிளாக் டிக்கெட் அவருங்களா? சரிங்க, இப்படியே நேரா போய் லெஃப்ட்ல திரும்பினீங்கன்னா ஹவுசிங் போர்டு வீடெல்லாம் இருக்கும். அங்க ஏ பிளாக்ல 3ஆம் நம்பர் வீடு. தேங்க்யூ, ரொம்ப நன்றி. திருவல்லிக்கணிக்கு இங்க இருந்து எந்த பஸ்ல சார் போனோம்? திருவல்லிக்கணிக்கு பஸ்ல போனோம். இவரை கேளுங்க, கரெக்டா சொல்லுவார். திருவல்லிக்கணிக்கு எந்த பஸ்ல போகணும்னு சொல்லிடுங்க. மாம்பழத்துக்கு தானே? நீ வா, நான் சொல்றேன். ஏன் செக்ரட்டரி, நம்ம கார்டனுக்கு தோட்டக்காரன் சரியா தண்ணி ஊத்துறது இல்லையாமே, இதெல்லாம் கவனிக்கிறது இல்லையா? என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? அவன மாதிரி உண்மையா உழைக்கிறவன பார்க்கவே முடியாதுங்க சார். எப்படி சார்? போன வாரம் 3 நாள் விடாம மழை பெஞ்சது. மழையிலயும் கொடைய பிடிச்சுக்கிட்டு செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்துனா சார். மழையில கொடைய புடிச்சிட்டு செடிக்கு தண்ணி ஊத்துனானா? ஆமாங்க சார், அவன் அவ்வளவு சின்சியர் ஒர்க்கர் சார். அவன மாதிரி கிடைக்காதுங்க சார். அவன மாதிரியும் கிடைக்காது, உன்ன மாதிரியும் கிடைக்காது. அப்பா, இந்த மாசம் போனா 1100 ரூபாய். வழக்கமா 1000 தானே தருவேன், என்ன 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா? மதுரையில இருந்து என் ஃப்ரெண்ட் இங்க வந்து 2 நாள் தங்கி இருந்தால அதுக்காக அந்த 100 ரூபாய் சேர்த்து கொடுத்துருக்கேன். டேய்,
உன் மனசுல நீ என்னடா நினைச்சிருக்க? நான் என்ன இங்க ஹோட்டலா வச்சிருக்கிறேன்? உன் ஃப்ரெண்ட் வந்து இங்க தங்குறத பத்தி உங்ககிட்ட ஏதாவது கேட்டிருப்பேனா? அப்பா நீங்க கேட்கலனால எல்லா விஷயத்திலயும் கரெக்டா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. தப்பே இல்ல. என்னையா சார், ஒவ்வொரு மாசமும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இங்க வந்து தங்க சொல்லுங்க சார். எதுக்கு? நீங்க சொன்ன மாதிரி இத ஹோட்டலாவே மாத்திட்டா முதல்ல உன்னை மாத்த